வாங்கம்மா வாங்க. வாங்க சார் வாங்க. 3 கிலோ பல்லாரி வெங்காயம், 3 கிலோ பல்லாரி வெங்காயம். ஏன் மாப்ள அழுகுற? வேலை கஷ்டமா இருக்கா இல்ல பிடிக்கலையா? சொல்லு மாப்ள. அது இல்லடாப்பல்லா, எனக்கு யாருமே வேலையே கொடுக்கல. நீ இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பனே தெரியலடா மாப்ள. வீட்டுல கூட என்ன மதிக்கல. நீ ஒருத்தன்னா நான் என்ன மதிச்சு வேலை கொடுத்து இந்த நம்பி கொண்டு வந்திருக்க. நான் மறக்க மாட்டேன்டாப்பல்லா. இது ஆனந்த கண்ணீர்டாப்பல்லா. குட்டி குஞ்சா ஏன்டா பூமர் மாதிரி பேசிட்டு இருக்க? பூமர் 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 பூமர். வெங்காயம் விற்கிற வேலையை பாடுறா பூமர் தாயவரி. அவனுக்கு வெயில் அங்கிருந்து இதை இவனுக்கு ஃபீலிங் கேக்குது. வேலையை பாடுறா பல்லு தாயேரி. கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ண விடுறானா? சரி வா, வெங்காயம் விற்கிற வேலையை பார்ப்போம். வாங்கக்கா வாங்க. வாங்கம்மா, வாங்க. தரமான பல்லாரி வெங்காயம், பெரிய பெரிய பல்லாரி வெங்காயம், காய்ச்சலான பல்லாரி. பல கடின உழைப்புகளுக்கு பிறகு எங்களுடைய சூப்பர் மார்க்கெட்டை இன்ஸ்டா செலிபிரிட்டி ஆரோக்கியா பஜ்ஜி ஓபன் பண்ணி வைப்பாங்க. பழுத்தாயோலி மற்றும் குட்டி குஞ்சானின் சூப்பர் மார்க்கெட்டை ஓபன் பண்ணி வைக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட் நம்மளது தான். இனிமே நம்ம தான். குட்டி குஞ்சானின் வீட்டில் அதிபர்களான பல்லன் மற்றும் குட்டி குஞ்சானின் சூப்பர் மார்க்கெட்டின் திறப்பு. இதனை இன்ஸ்டா செலிபிரிட்டியான ஆரோக்கியா பஜ்ஜி திறந்து வைத்தார். தன்னுடைய வெற்றிக்கு தன்னுடைய அப்பாதான் காரணம் என்று குட்டி குஞ்சான் பெருமிதமாக கூறியுள்ளார். பாத்தியாடி, நான் அதான் சொன்னேன்ல, என் மகன் எப்படியாவது சாதிச்சிடுவான்னு. இப்ப பாத்தியா? ஆமாங்க, நீங்க சொன்னது சரிதாங்க. என் மகன் சாதிச்சிட்டான். நான் ஊர் மேய்தானே போற, போய் ஊர் மேய் போ. ஒரு நல்ல வேலைக்கு போலான்னு தொப்பு இல்ல. என் புள்ள சாப்பிடாம கூட போறாங்க. கூப்பிடுங்க, அவன் சாப்பிட்டாச்சு போட்டோம். எனக்கு மட்டும் அவன் மேல பாசம் இல்லையாடி? கண்டிப்பா பாரு, அவன் ஒரு நாளைக்கு முன்னேறுவான். அதுக்காக தான் நான் இப்படி பேசினேன். ஹாய் மம்மி, how are you? யா ராசா, எம்புட்டு அழகா இருக்க. எங்க ராசா, வேலைக்கு கிளம்பிட்டியா? இல்ல மம்மி, டிவி சேனல் ஏதோ இன்டர்வியூ எடுக்கணுமா என்னைய, அதுக்கு கூப்பிட்டதாங்க. போயிட்டு வரேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மம்மி. அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. வேலைக்கு போகலன்னு சோறு கூட போடாம கஷ்டப்படுத்தினார்ல, எந்த முகரையை வச்சுக்கிட்டு இப்ப ஆசீர்வாதம் பண்றாரோ? என்னடா வாய் ரொம்ப போகுது. அவரை பத்தி என்னடா தெரியும் உனக்கு? அவரை பத்தி என்ன தெரியும் உனக்கு? பிளாஷ்பேக்கு பிறகு சாரிப்பா, உங்களை பத்தி எதுவுமே தெரியாம உங்களை எதிரியாவே பார்த்தேன். ஆனா நீங்க தான் எனக்கு உண்மையான நண்பனா இருந்திருக்கீங்க. சாரிப்பா, ரொம்ப சாரிப்பா. சரி சரி, அழுகாத விடு. ஏதோ இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னால, போய் நல்லபடியா அட்டென்ட் பண்ணிட்டு வா போ. சரிங்கப்பா. ஏன்டா மாப்பிள்ள அழுகுற? பல்லா, எங்க அப்பாவை இவ்வளவு நாள் நான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு தாண்டா எல்லாமே எனக்கு புரியுது. நம்ம அப்பா அம்மா நமக்கு ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும்டா. நம்ம தான் அது தெரியாம அவங்கள தப்பா நினைச்சுக்கிறோம். இது வரைக்கும் எப்படி இருந்தியோ, இனிமே அப்பா அம்மா சொன்னாங்கன்னா அதுல நல்லது மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஒரு குறிக்கோளா எடுத்துக்கிட்டு செய்யுங்க. இப்படிக்கு உங்களிடமிருந்து விடை பெறுவது பல்லன் மற்றும் குட்டி குஞ்சான். சின்ன சேனலில் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.